ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய நம்பரை கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக ஆயிரும், ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கான கிரெடிட் ஸ்கோர் வந்து இதில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா எக்விஃபெக்ஸ் தான் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் நம்பர். ஸோ பேன் கார்டில் இருக்கிற நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. 10 டிஜிட் பேன் நம்பர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம், பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க, மிஸ்மேட்ச் ஆகாமல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரைமரி ஒரு இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க, பேங்க்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயில் ஐடியை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடாக பிஸ்னஸ் மேனான்னு சொல்லி கேட்கும். சேலரினா சேலரிடு, பிஸ்னஸ் மேனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா எக்விஃபெக்ஸ் தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் கிரெடிட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் ஃபுல்லாகவே வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்விஃபெக்ஸ் மட்டும் தான் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இவங்க இந்த ஆப்பில். எக்விஃபெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும், உங்களுடைய கிரெடிட் ரிப்போர்ட் வந்து இதில் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரீயாக வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.